தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிப்பதா? தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை காட்டுகிறாரா பிரதமர் மோடி என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஒரு அறிக்கையில் ஒரிசாவில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெகநாதர் கோவில் உடைய கருவூல திறவுகோல் தமிழ்நாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. எந்தவித அடிப்படை ஆதாரமும் இன்றி தனது அரசியல் தன் லாபத்திற்காக 12 கோடி தமிழ் தேசிய இன மக்களையும் அவர்களது வரலாற்று தாயகமான தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கும் இந்த செயல் கடும் கண்டனத்திற்குரியது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுத்தந்த மரபார்ந்த இனம் தமிழ் பேரினமாகும். மானத்தையும் வீரத்தையும் இரு கண்களென போற்றி அறத்தின் வழி நின்று வாழ்கின்ற பெரும் கூட்டத்தினர் தமிழர்கள் நாங்கள். அத்தகைய இன கூட்டத்தின் மீது போகிற போக்கில் திருட்டு பழியை சுமத்த நினைக்கும் பிரதமர் மோடியின் பேச்சு அற்பத்தனமாகும். தமிழ்நாட்டு பரப்புரைக்கு வருகிற போதெல்லாம் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் புகழ்ந்து பேசிய பிரதமர் மோடி ஒரிசாவில் தமிழர்களை இழிவாக காட்ட நினைக்கிறார் என்றால் எவ்வாறு இதனை சகித்துக் கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டதெனும் துணிவில் தனது உண்மை முகத்தை வெளிக்காட்ட தொடங்குகிறாரா பிரதமர் மோடி? ஆகவே தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிக்கும் விதமாக பேசிய நரேந்திர மோடி தனது பேச்சினை உடனடியாக திரும்ப பெற்று ஒட்டுமொத்த தமிழர்களிடம் வெளிப்படையான மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இல்லையென்றால் இதற்கான எதிர் விளைவுகளை வரும் காலத்தில் பாஜகவானது தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கிறேன் என அந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.